சிக்கன் ஃபில்லே தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் பீஸ், இந்த சிக்கனோட பிரெஸ்ட் பீஸை தான் ஃபில்லட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். நான் உப்பெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி இப்போ நல்லா ட்ரையாகவும் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்னா, சிக்கனில் வந்து சால்ட் அண்ட் பெப்பரை வந்து ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் லைட்டாகவே போடுங்க. சால்ட்டும் பிளாக் பெப்பர். அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர், வெறும் தனி மிளகாத்தூள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது லைட்டாக இதுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக, இந்த சிக்கனுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக போட்டுடும். ஸோ இதை வந்து நல்லா ரெண்டு சைடும் கோட் ஆகிற மாதிரி இது பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். சிக்கன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இந்த சால்ட்டு பெப்பரு கொஞ்சம் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கோம். ஸோ உப்பு ஏன் கம்மியாக போடணும்னு சொல்லியிருக்கேன்னா, இது பிரெட் க்ரம்ஸ் அந்த கோட்டிங்லலாம் உப்பு இருக்கும். ஸோ அதனால் அதில் கொஞ்சம் கம்மியாக போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ இப்போ வந்து இது பிரெட் க்ரம்ஸு, இது தனியாக எடுத்து வச்சுருக்கு. இதில் வந்து நம்ம கொஞ்சம் அதே மாதிரி பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே 2 பிஞ்ச் மாதிரி போடுங்க. இதுலேயும் உங்களுக்கு கொத்தமல்லி வேணும்னாலையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த சிக்கனோட இதை கோட் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது நல்ல அந்த கொத்தமல்லி வாசனை நல்லாயிருக்கும். இந்த சிக்கனை வந்து டிப் பண்ணி இதில் கோட் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து மைதா மாவு எடுத்துக்கலாம். ஸோ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கிறேன். அது கூட மறுபடியும் கொஞ்சம் சால்ட், ரொம்ப கம்மியாக தான் போடணும். அதே மாதிரி பெப்பர் பவுடர். ஸோ இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக பெப்பர் பவுடர், கொஞ்சம் சில்லி பவுடர், இந்த இது பிளெயின் ஃப்ளவர் மைதா, சிக்கன். ஸோ இதெல்லாம் வச்சு சூப்பராக ஒரு சிக்கன் ஃபில்லட் பண்ணிடலாம். கொஞ்சம் இந்த தனி மிளகாத்தூள், இதை தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு கலந்துட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வேணும். ஒரு டிப்பு கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த மைதா மாவு வந்து லம்ஸ் இல்லாமல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜல்லிச்சிடுங்க. முதல்ல அந்த மாவை வந்து சலிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லம்ஸ் வராது, நீங்கள் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி லம்ஸே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஊறிடுச்சு. ஸோ இப்போ இதை எடுத்து இதில் டிப் பண்ணிவிட்டு இதில் போட்டுடணும். இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு மறுபடியும் இதில் டிப் பண்ணி மறுபடியும் இதில் போட்டு மறுபடியும் கோட் பண்ணணும். இப்படி பண்ணுறதுனால நல்லா கிறிஸ்பியாக வரும். பிரெட் க்ரம்ஸ் நான் வீட்டிலே பண்ணது தான். நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் நீங்கள் முன்னாடியே பண்ணி ஃப்ரீசரில் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது போதும். ஸோ இதை வந்து பிளேட்டில் பண்ணி எடுத்து வச்சு இப்போ அதே மாதிரி இன்னொரு சிக்கனையும் பண்ணிடலாம். 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் எவ்வளோ டைம்ஸ் வேணாலும் பண்ணலாம். 3 டைம்ஸ் வரைக்கும் பண்ணலாம் இது கிறிஸ்பி ஆகிறதுக்கு. இந்த மாதிரி கோட்டிங். இங்கே பிரெட் க்ரம்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஓல்டு பிரெட், சாஃப்டாக இருக்க ப்ரெட்டில் பண்ண முடியாது. நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரெட்டை வந்து எடுத்து வெளியில் வச்சுருங்க. ஒரு நாள் வந்து ஓவர் நைட்டு வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அது மிக்சியில் போட்டு அடித்து எடுத்திங்கன்னா
உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும். நல்லா ட்ரையாக இருக்கணும். நீங்கள் மிக்சியில் போடும்போது ப்ரெட்டு வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம். நீங்கள் வந்து நைட்டு சாப்பிட்றதா இருந்தால் மத்தியானம் கூட இந்த மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் நைட் எடுத்து பொரித்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்ச சிக்கனை வந்து போட்டுடலாம். இது வேணும்னா நீங்கள் இன்னும் தின்னாக கூட பண்ணிக்கலாம், தின் ஸ்லைசஸாக கூட பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ இதை எடுத்துடலாம். கிறிஸ்பி சிக்கன் ஃபில்லெட் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக பண்ணி சாப்பிட்லாம் நீங்கள். இல்லைன்னா ஒரு சப்பாத்தியோ இல்லை டாட்டியாக்குள்ளேயோ வச்சு லெட்யூஸ் வச்சு கெச்சப் போட்டு அப்படியும் சாப்பிட்லாம் நீங்கள். இது ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிரெட் க்ரம்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரையாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து அது ஆயில் இழுக்காது. ஸோ அந்த பிரெட் க்ரம்ஸ் பண்ணும்போது மாத்திரம் நீங்கள் அந்த ப்ரெட்டு பேக்கெட்லேருந்து எடுத்து ஒரு நாள் முன்னாடியே வெளியில் வச்சுட்டு நல்லா ட்ரை ஆன பின்னாடி மிக்சியில் வச்சு அடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.